நிறுத்துங்கடா நிறுத்துங்கடான்னா பொண்ண மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்கார வைங்க போங்க. அண்ணாஜி, பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லாவே இருக்கு. தம்பி பொண்ணு கையில மோதிரத்தை போடுப்பா. மோதிரம் என்கிட்ட இருக்கு. புதுசா இருக்க, எதுக்கு இருக்கட்டு பண்ணி எடுத்து வந்தேன். மோதிரத்தை கொடுப்பா. பணம் கொடுங்க. எவ்வளவு? 20,000. இது அவ்வளவு ஒருத்தர் இருக்காதே, இது எனக்கு வேண்டாம். அட என்னப்பா நீ பெரிய பணக்காரன், நிறைய சொத்து இருக்குன்னு வேற சொன்ன. பொண்ணுக்கு போடுற மோதிரத்தை போய் கணக்கு பார்த்துட்டு இருக்க. அட என்னப்பா யோசிக்கிற? எல்லாம் சரியா தான் இருக்கும், கொடுப்பா. பணம் வீட்டுல இருக்கு, அப்புறமா எடுத்து தரேன். பரவாயில்ல பரவாயில்ல, பணத்தை அப்புறமா கொடுங்க. முதல்ல பொண்ணு கைத்துல மோதிரத்தை போடுங்க. நீ எதை பத்தி நினைக்காம கை நீட்டுமா. இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு எங்க ஊர் வழக்கப்படி உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். ஆனா உங்க அம்மா முன்னாடி தான் கல்யாணம் பண்ணணும் நீ சொன்னதுனால இப்ப நிச்சயத்தோட விடுறோம். யோசிக்காம கைய நீட்டுமா. அட என்னப்பா பையன் நல்ல பையன் தான், யோசிக்காம கைய நீட்டுமா. ஏமா அந்த அச்சதை எடுத்து எல்லார் கையிலயும் கொடுமா. எல்லாரும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு அச்சதையை போடுங்க. தம்பி, தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பை பண்ணி அதுக்கு பிராயச்சித்தத்தை தேடிக்கிட்டீங்க நீங்க. இனிமே இந்த ஊருக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க, போலாமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் கபீர், நான் கொடுத்த பொக்கையை உங்க சார் கிட்ட கொடுத்தியா? இன்னும் இல்ல மேடம். இல்லையா? சார் இன்னும் வரல மேடம். வரலையா? இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கணுமே. நிஜமா இன்னும் வரல மேடம். போன் எதுவும் பண்ணாரா? இல்ல மேடம். ஏன் வரல? ஒருவேளை டைம் ஆயிடுச்சுன்னு நேரா ஹோட்டலுக்கு போயிட்டாரா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை செல்லு சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? சரி, மேகிக்கு போட்டு பாப்போம். மேகி போன் நாட் ரீச்சபிள்னு வருதே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன மேடம் லைன் கிடைக்க மாட்டேங்குதா? ஆமா கபீர். சரி, நான் ஈவினிங் வரேன். கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம், எழுதிங்க. சொல்லுங்க. 022 27 10 388. ஓகே கபீர்,
ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஓகே மேடம். ஏப்பா மேனேஜர், புது சீரியல் சரி. அடுத்தடுத்து சீரியல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன இந்த ஒன்னோட மூட்டை கட்டி அனுப்பிச்சிடாத. பார்த்து சிக்கனமா செலவு பண்ணு. ஷூட்டிங் நல்லபடியா நடக்குது இல்ல சார்? நீங்க கவலையே படாதீங்க சார், எல்லாம் சூப்பரா நடந்து. எனக்கு அது போதும்பா. என்ன வீடியோ கேமரா இருக்கு? சிவா சார், இது என்ன சீரியலா? ஆமாங்க. என்கிட்ட சினிமா ஷூட்டிங்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதனால என்னங்க, சினிமா ஷூட்டிங்னா 2-3 மாசத்துல முடிஞ்சு போயிடும். சீரியல்னா வருஷ கணக்கா போயிட்டே இருக்கும்ல, நீங்களும் பிஸியாவே இருக்கலாம். அதனால தான் சொன்னேன். பரவாயில்லையே, ரொம்ப முன்னெச்சரிக்கையா யோசிக்கிறீங்க. உங்க கூட பழகுறேன்ல, அதான். சரி வாங்க, உங்களை ப்ரொடியூசர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வணக்கண்ணே. பாப்பா சிவராமா, உட்காரு. இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. இதான் நான் சொன்ன ஆர்டிஸ்ட். வணக்கம். உங்களை பத்தி டேரக்டர்கிட்ட சொல்லிட்டோம்மா. மேக்கப் பண்ணி ரெடியா இருங்க. அம்மா மேக்கப் ரூம் அங்கே இருக்குமா? போங்கம்மா. அங்க இருக்கான், போங்க. வரேன். உட்காரு சிவராமன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, உனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா. ஆமா, இந்த அம்மாவுக்கா ரொம்ப சிபாரிசு பண்றிய, ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ? வேண்டப்பட்டவங்க தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மேடம், ஷார்ட் ரெடி. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே. சிவராமன் சார், இந்த காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் ஓகேவா? அதையாம இவர்கிட்ட கேக்குற? ஏப்பா டைரக்டர், இங்க வா. இந்த அம்மாவுக்கு Dress மேக்கப் எல்லாம் ஓகேவான்னு பாரு. என்ன கன்றா விடாது. யோ மேக்கப், வாயா. சொல்லுங்க சார். யாரையா மேக்கப் போட்டது? நான் தான் சார். என்னையா நீ பப்ளிக் டாய்லெட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கியா? சார், நான் கம்மியா தான் சார் பூசினேன். இவங்க தான் இன்னும் பூசுன்னு சொன்னாங்க. ஏன் சார், கொஞ்சம் கிளாமரா இருந்தா தப்பா? தப்பே இல்ல, வா. எல்லாம் என் தலையெழுத்து. மேடம், இப்போ சீன் என்னன்னா, உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பயங்கர சண்டை. அவரு கோச்சுக்கிட்டு விட்டு வெளியில போய் 2 பொண்ணுங்களோட வந்து உங்களை வெறுப்பேத்துறாரு. நீங்க அப்படியே எமோஷன் ஆகி கத்துறீங்க. தம்பி, அந்த சீன் பேப்பர் கொண்டா. வேண்டாம் சார், நீங்க தான் கான்செப்ட் சொல்லிட்டீங்கல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆக்ஷன் கட் மட்டும் சொல்லுங்க. அதுக்காகவா விடி யோசனை பண்ணி டயலாக் எழுதுனேன்? இதுல இருக்கிறதா நீங்க பேசணும். ஒரு வரி மாறினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். தம்பி, ஐ அம் a senior artist. மேட்டர் சொல்லிட்டா போதும், டயலாக நானே பேசிக்குவேன். நீ சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு கண்டதையெல்லாம் கிறுக்கிருப்ப, அதையெல்லாம் என்னால பேச முடியாது. மேடம், நான் அப்ப எதுக்கு சார் ரைட்டர்னு இருக்கேன்? என்ன சார் இதெல்லாம்? ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? கட்டதை பேசி நீயே உன் மீட்டருக்கு ஆப்பு வச்சுக்காத. வா, டேக் போலாம் மேடம். அவ எதனா பேசுறேன், முடியா, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஆண்டவனை நம்பி இந்த சீரியலை ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்கண்ணே, இனிமேலும் நல்லா தான் போகும். உங்க சீரியல் நிச்சயமா பெரிய அளவு ஹிட் ஆகும். சரி சரி, ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பாப்போம். ஆக்ஷன். மேடம் என்ட்ரி. என்னங்க இது? என்னங்க என்ன இது? என்ன இது? நான் உங்களுக்கு என்ன நான் துரோகம் உங்களுக்கு பண்ணேன்? என்ன துரோகம் பண்ணேன்? நீங்க எப்படி பின்னையே எப்படி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் உங்களை நம்பணும் தப்பா? உங்களை காதலிச்சது தப்பா? வீட்டை விட்டு ஓடி. கட், கட், கட். என்னடா என்ன தம்பி இது? நான் டயலாக வேண்டாம்னு சொல்றேன், நீ ப்ராம்ப்டிங் பண்றியா? எனக்கு சொந்தமா பேசுற கெபாசிட்டி இல்லன்னு நினைக்கிறியா? மேடம், மேடம் கோச்சிக்காதீங்க மேடம், தம்பி புதுசு. டேய் இங்க வா. டேய், மேடம் ப்ரொடியூசர் ஆளு, தேவையில்லாம பேசி நீயே உன் பழப்புல மண்ணை போட்டுக்காத. போ. ரெடி மேடம். மேடம் ரெடியா? டேக் போலாமா? ரோலிங், ரோல், ஆக்ஷன். என்னங்க இது?
என்ன இது? ஏன் இப்படி எல்லாம்? கட் 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 கட். ஏன் சார், நான் கரெக்டா தானே டயலாக் ஆரம்பிச்சேன். நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க. அந்த ஆள் சிரிச்சிட்டான். யோ மரமண்ட, சிரிக்காதயா. எத்தனை வாட்டியா சொல்றது? ஒன் மோர், சீக்கிரையா. ரோல். ரோலிங். ஆக்ஷன். என்னங்க இது? என்ன இது? நான் ஏன் உங்களுக்கு துரோகம் பண்ண? கட் கட். மேடம், டயலாக் தப்பு மேடம். ஐயோ, சாரி சாரி சாரி. ஒன் மோர். ஓகே ஓகே ஓகே. ஒன் மோர் போலாமா? ரெடி, ரோல். ரோலிங். ஆக்ஷன். என்னங்க இது? என்ன இது? நான் என்ன துரோகம் பண்ண? நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? கட் 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 கட். என்ன மேடம் நீங்க அது சொல்றது தானே நான் உட்கார்ந்திருக்கேன். சொதப்பிரியம்மா. சாரி சார். ஒன் மோர். ஒன் மோர். என்னாச்சு இவளுக்கு இப்படி டார்ச்சர் பண்றா? என்ன பொழப்போ? சார், காசை மிச்சம் பண்றேன்னு ரோட்ல போறவங்க ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் சுந்தரம் சொன்னானே. அவன் சொன்னது கரெக்ட் தாங்க. நான் ஷூட்டிங்ல கேக் தான் நிறைய சாப்பிடுவேனே தவிர இந்த மாதிரி டேக் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு ஏன் சாப்பிடுறீங்க? அது நீங்க இருக்கும்போது அந்த ஆள் புருஷனா நடிச்சா எனக்கு நடிப்பே வர மாட்டேங்குது. ஏன்பா டைரக்டர், இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி முடிச்சிருவியா? எப்படி சார் முடிக்க முடியும்? மணி 12 சார். இன்னும் ஒரு ஷாட் கூட ஓகே ஆகல. என் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். நான் எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமா? 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். என் கட்ட நேரம் சீரியலுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். ஏப்பா அவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், ரொம்ப ஆசைன்னா போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் போட்டு கையில வச்சு பார்த்துக்கிட்டோம். நடிக்க வந்து ஏன் சார் நம்ம உயிரெல்லாம் வாங்குறது? அனுப்பிச்சு விடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், இந்த ஒரு முறை அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க சார். நிச்சயமா நல்லா நடிப்பாங்க சார். நல்லா நடிப்பாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் பிச்சு உதவுவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம உயிரில் பிச்சு எடுக்கிறாங்க. சார் 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 இந்த ஒரு முறை சான்ஸ் கொடுங்க சார். நிச்சயமா நல்லா நடிப்பாங்க சார். சரி, ட்ரை பண்றேன். மேடம், இந்த டேக்காவது சரியா வருமா? வராது சார். இந்த ஆள் மூஞ்ச பார்த்தா எனக்கு நடிப்பே வராது. அப்படின்னா கமலஹாசனை கூப்பிட்டு வரட்டா? என்ன சார் கிண்டலா? பின்ன என்னம்மா, ஒரு நடிகைன்னா எங்க வேணும்னாலும் நடிக்கணும், யார் கூட வேணும்னாலும் நடிக்கணும். அதுதாம்மா நல்ல நடிகைக்கு அழகு. அப்படியா? நீங்க டைரக்டரா இல்ல ஆக்டிங் கோர்ஸ் ப்ரொஃபஸரா? எனக்கே நடிப்பை கத்து கொடுக்கறீங்க. ஏங்க ஏங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? டைரக்டர் சொல்ற மாதிரி நடிச்சிடுங்களேன். முடியாதுங்க. நீங்க இருக்கும்போது கண்டவன புருஷனா நினைச்சு என்னால நடிக்க முடியாதுங்க. அப்படியா? ஓகே, அப்போ நீங்க நடிங்க சார். அப்போவாவது அந்த அம்மா நடிக்கிறாங்களான்னு பாப்போம். நல்ல ஐடியா சார். நீங்களே இந்த கேரக்டரை பண்ணுங்க. சிங்கிள் டேக்ல பிச்சு உதறுவேன். ஐயோ நானா? சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏப்பா போய் ஜாலியா நடிப்பா. எனக்கு சாதாரணமாக பேசி வராது, திக்கு திணறுவேன். உங்க முன்னாடிலாம் அதுவும் எனக்கு வராதுங்க, என்னை விட்டுருங்க சார். அப்படி சொன்னவங்க தான் நிறைய பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க சார். போய் நடிங்க சார். போங்க சார். சார் வாங்க சார், போங்க சார். ஐயோ போங்க சார், நான் சொல்றேன் போங்க சார். தம்பி, உனக்கு இந்த சீன் வேண்டாம், வேற சீன்ல பாத்துக்கலாம். போ சார், நீங்க போங்க சார். தைரியமா போங்க சார். இப்ப மேல கை போட்டுங்க. தைரியமா போடுங்க சார். போடுங்க. குட். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? வேணாம் சார். அவர் எனக்கு புருஷனா நடிக்கும் போது டைலாக் தானா வரும். சரிம்மா. சார் உங்க டைலாக் பாத்துங்க. வாங்க சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார் ஓகேவா? டேக் போலாமா? மேல கை போடுங்க சார். குட். டேக் போலாமா? ஓகே சார். சார் டேக் போலாம் சார். ரோல்.
ஆக்ஷன். போங்க மேடம் போங்க. ஓகே சார் ஓகே. என்னங்க என்னங்க இது? யார் இந்த பரதேசிங்க? பரதேசியா? இவங்க சொர்க்கம். இவங்க 2 பேரும் என்னோட சொர்க்கம். அப்ப நானு திரிசங்க சொர்க்கம். இப்போ உன் நிலைமை அந்தரத்துல ஆடுதுடி. என்னங்க நீங்க பேசுற பேச்சா இது? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஐயர் மந்திரம் சொல்ல கெட்டி மேளம் முழங்க உற்றாரும் சுற்றமும் அட்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணி அக்னி சாட்சியா என் கழுத்துல போட்டீங்களே 3 முடிச்சு. அந்த முடிச்சுக்கு சொந்தக்காரிங்க நான். இன்னைக்கு எவ்வளோ 2 முடிச்சவைக்குங்களை கூட்டிட்டு வந்து இவளுங்க தான் என் சொர்க்கம், நீ திருசங்க சொர்க்கம் அப்படின்னு வெக்கமே இல்லாம வசனம் பேசுறீங்களே. இதை எட்டி நின்னு வேடிக்கை பாக்குறவங்க ஏத்துக்கலாம், தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குறவங்க தாங்கிக்கலாம். ஆனா தாலி கட்டின பொண்டாட்டி என்னால ஏத்துக்க முடியாதுங்க, தாங்கிக்கவும் முடியாது முடியாது. தாங்கிக்க முடியலன்னா அப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. என்னோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்காத. இது பாருங்க, இவளுங்க போதைக்கு குடிக்கிற பீர் மாதிரி தினம் குடிச்சிங்கன்னா நாசமா போயிடுவீங்க. ஆனா பொண்டாட்டிங்கிறவ தாகத்துக்கு குடிக்கிற நீர் மாதிரி. அது இல்லனா விக்க விக்க சாவீங்க. ஏய், நீ டெய்லி படிக்கிற பேப்பர் மாதிரிடி, அத தொடர்ந்து படிக்க முடியாது. ஆனா இவங்க டெக்ஸ்ட் புக் மாதிரிடி, திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அட பாவி, நெஞ்சில ஈரம் இல்லாம, மனசுல கருணை இல்லாம, இதயத்துல இரக்கமே இல்லாம, மொத்தத்துல நீ ஒரு மனுஷனே இல்லாம இப்படி மிருகத்தனமா பேசுறியே. நீ உருப்பட மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. எனக்கு துரோகம் பண்ற நீ நல்லாவே இருக்க மாட்ட. இது என் குலதெய்வம் ஜக்கம்மா மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். சூப்பர் சூப்பர். சாரிங்க, டயலாக் தான் பேசினேன். மேடம் பின்னி எடுத்துட்டீங்க மேடம். எக்ஸலன்ட் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பிச்சு வதறிட்டீங்க. அருமை அருமை. கை கொடுங்க மேடம். சார் நீங்களும் பிரமாதமா பண்ணிட்டீங்க சார். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் தொடர்ந்து ஜோடியா நடிச்சீங்க. சூப்பர் ஜோடின்னு பேர் வாங்கிடலாம் சார். சார் அடுத்த சீன் என்ன சார் சார்? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் சார். இது உங்க ஃபர்ஸ்ட் சீரியல். பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க பேசுவோம். ஓகே மேடம் நீங்களும் வந்து 2 வார்த்தை பேசுங்க. சார் நீங்களும் வாங்க சார். வாங்க சார் வாங்க வாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல வாங்க. My name is Mangama.